என்னது இது? பில்லு. இந்த வரேன். இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய ஜன்னல் இருக்கு, ஒரு வெளிச்சம் வராது. இவ்ளோ மரம் இருக்கு, ஒரு காத்து வராது. ஈபி பில்ல பார்த்தாலே நெஞ்சு வலிக்குது. இனிமே ஃபேன் லைட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணணும் போல. ஏதோ நம்ம பெரியமா ஃபாரின் போன சாக்குல இந்த வீட்டை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டா சரி, வாடகை மிச்சம். ஆனா இந்த வீட்டுக்கு நம்மளால கரண்ட் பில்லு கட்ட முடியலையே. அந்த கரண்ட் பில்லையும் அவங்க தலையிலேயே கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும். ஐயோ பில்லு எனக்கு நீ வேணாம். ஃப்ரிட்ஜையும் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். சாய், என்ன இது ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கே இல்ல. பேசாம வெளியே கடைக்கு போய் பூச்சி கிச்சு குச்சிட வேண்டியதான். ஏய், நீ எப்படி வெளியே? நான் எதுவும் ஆணவமா பிஹேவ் பண்ணலையே. பின்ன கடைக்கு போய் பூச்சி குடிக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்றது, சாப்பிட எதுவுமே இல்ல வீட்டுல. இத பாரு, நீ ஒரு வேளை கடைக்கு போய் பூஸ்ட் குடிச்சனா 22 ரூபாய் செலவாகும். நீ காலையில ஒரு பூஸ்ட் குடிப்ப, ஈவினிங் ஒரு பூஸ்ட் குடிப்ப. சோ டோட்டலா 44 ரூபாய் செலவாகும். இதே நீ ஒரு பாக்கெட் பால் 10 ரூபாய்க்கு வாங்கினா, சின்ன பாக்கெட் பால், அதுல நீ ஒரு 5 ரூபாய்க்கு பூஸ்ட் கலந்து குடிச்சனா காலையில சரியா போயிடும், ஈவினிங் லைட்டா தண்ணி கலந்தா சரியா போயிடும். எவ்வளவு ஆச்சு? 15 ரூபாயில முடிஞ்சிருச்சு. 29 ரூபாய் சேவ் ஆச்சு. யோசி, நல்லா யோசி. எஸ், கரெக்ட். ஓகே. அர்ச்சனா, உன் மூளையே மூளடா. என்னடா இது, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு காய்கறி கூட இல்லை வீட்டில். எப்படி சமைக்கிறது? வாங்கணுமா இப்போ? வெளியே போய் சாப்பிட்டா செலவாகுமே. தக்காளி உருளைக்கிழங்கு, வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு. காய்கறி கடைக்காரன் இந்தா வரேன். 1 2 இப்ப போனா கரெக்டா இருக்கும். பாரு. ஆண்டி 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 நல்லா இருக்கீங்களா? ஆண்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ இங்க இருந்துமா வரமா? ஆண்டி, உங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். என்ன தெரியல, அர்ச்சனா. ஓகே. ஆமா, நீயே ஃபர்ஸ்ட் ஓடி வந்த? ஆண்டி, இப்ப நீங்க காய்கறி வாங்கிட்டு இருந்தீங்களே, அவரை பிடிக்கிறதுக்கு தான் ஆண்டி நான் வேகமா ஓடி வந்தேன். பார்த்தா சல்லுன்னு போயிட்டாரு. வீட்டுல வேற காய்கறியே இல்ல சமைக்க. வேலைக்கு வேற டைம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டி. அச்சோ, இந்த காய்கறிக்காரன் காயை விற்க வரானா இல்ல காய் இருக்குன்னு சொல்ல வரானே தெரியல. சல்லுன்னு போயிடுறான். அதான் ஆண்டி. ஆண்டி, நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க வாங்கின காய்கறில இருந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 உருளைக்கிழங்கு மட்டும் கொடுக்க முடியுமா? நான் வாங்கின காய்கறி உனக்கு எப்படி கரெக்டா தெரியும்? ஆமால, நீங்க வாங்கின காய்கறி எனக்கு எப்படி ஆண்டி தெரியும்? அட என்ன ஆண்டி, காய்கடைக்காரன்ட்ட போயிட்டு நீங்க என்ன 24 கேரட்டுக்கு கோல்டா வாங்க போறீங்க? 24 ரூபாய்க்கு ஏதாச்சும் கேரட்டோ பீட்ரூட்டோ பீன்ஸோ வாங்க போறீங்க. அதை கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? எல்லாம் மனக்கணக்கு தானே ஆண்டி. தரீங்களா? ஒண்ணுனா ஒண்ணுதான் தருவீங்களா ஆண்டி? ஆண்டி, இதுக்கெல்லாம் காசு. நீங்க காசெல்லாம் வாங்குவீங்களா ஆண்டி? உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது ஆண்டி. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க, என் பொண்ணு மாதிரி இருக்கிற உன்கிட்ட எப்படி காசு வாங்குறதுன்னு நீங்க கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டி. சோ காசெல்லாம் கொடுத்து உங்களை அசிங்கப்படுத்த மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆண்டி. வரேன் ஆண்டி, போயிட்டு வரேன். பாய். அப்பாடா, ஒரு வேலைக்கு காய்கறி உஷாராயிடுச்சு. ஆமா, இந்த தெருவுல மொத்தம் 66 வீடு இருக்கு. அதுல 6 வீடு நம்மள மாதிரி மொட்டை பசங்க, வேஸ்ட். மிச்சம் 60 வீட்லயும் ஃபேமிலி இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு காய்கறி உஷார் பண்ணா கூட 60 நாள் நம்ம காய்கறியை வாங்காம மாசத்தை ஓட்டிடலாம். 60 நாளுக்கு அப்புறம் திரும்ப முதல் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு ஞாபகமும் இருக்காது. ஐயோ, காய்கறி செலவு மிச்சம் இனிமே நமக்கு. என்ன இன்னைக்கு இன்னும் காய்கறி கடைக்காரனே காணோம். இவன் என்னைக்கு வந்து, என்னைக்கு நான் காய் அரிஞ்சு, என்னைக்கு சமைச்சு, எப்ப சாப்பிட்டு பசிக்குமே. ஐடியா வந்துருச்சு. முயற்சி பண்ணி பார்ப்போம். இந்தா வரேன்.
வாமா, ஏன் வெளில நிக்கிற? வா உள்ள வா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி. சொல்லுமா, என்ன விஷயம்? இல்ல ஆண்டி, நான் ரைஸ் அடுப்புல வச்சேன், பார்த்தா உடனே கேஸ் தீந்து போயிடுச்சு. ரைஸ் வேகவே இல்ல. சோ உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் இருந்தா இந்த டப்பால கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். குடு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். இந்தாம்மா, ஃபுல் பண்ணிருக்கேன். டைட்டா முடிக்க பார்த்து எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுமா. இல்ல ஆண்டி, பால்ல தயிரை ஊத்தி உரக்குத்திருந்தனா தோயவே இல்ல. அதனால இந்த டப்பால கொஞ்சம் தயிரும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டி. லெமனை கொஞ்சம் பால் ஊத்திருக்க வேண்டியதானே, சீக்கிரமா உறைஞ்சிருக்கும். அச்சோ. சரி குடுமா. தெரியல ஆண்டி, நான் சரி இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி மறுபடியும் என்னம்மா? இல்ல ஆண்டி, அந்த லெமனும் நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தயிரையும் லெமனையும் பிரிச்சு வாங்கிட்டு போக கூடாதுன்னு மகாபிரபு பட்ஜெட் பத்மநாபன் சொல்லிருக்காரு ஆண்டி. இருமா. நைட்டுக்கு லெமன் ரைஸ் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் ஆண்டி. கொஞ்சம் ஓவரா தான் கேக்குறோமோ? கேப்பா. இப்ப என்னதாமா வேணும்? இல்ல ஆண்டி, உங்ககிட்டயே எல்லாமே வாங்கிட்டு வெறும் ₹1 ஊறுகாய் வாங்குறதுக்கு கடைக்கு போனா அந்த கடைக்காரர் என்ன பார்த்து என்ன ஆண்டி நினைப்பாரு? இப்ப என்ன ஊறுகாய் வேணுமா? கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. என்ன மசம் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஊறுகாய் எடுத்து வந்து கொடுங்க ஆண்டி, நான் சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேணாமா? இதுல மிச்சம் இருக்கு, மொத்தத்தையும் நீயே எடுத்துக்கோ. மொத்தமா நானே எடுத்துக்குவா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப பெரிய மனசு ஆண்டி. எல்லாருக்கிட்டையும் ரா மெட்டீரியல்ஸா வாங்குறத விட இப்படி சமைச்ச சாப்பாடே வாங்கிட்டா வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிருதே, செலவு மிச்சம். ஓகே, ட்ரை பண்ணுவா. ஆண்டி கொஞ்சம் ரசம் தரீங்களா? What is the status, Archana? Save money, not for today, not for tomorrow, but for the future generation. Gautam. Archana, I asked about the work status. சாரி. நான் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். ஒர்க் ஸ்டேட்டஸ் தானே, ஏதோ பண்ணிட்டே இருக்கேன், முடிச்சிடுவேன் கொஞ்ச நேரத்தில். Archana, your signal is weak. Check your Wi-Fi. ஷோ, இப்போ கரெக்டாக வருமே? Yeah, it's perfect now. தெரியும். Okay, Archana, thank you. Thank you. சை, முதல்ல இந்த பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு புதுசாக ஏதாச்சும் ஒரு வைஃபை ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைஃபை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வேலை பார்க்கறது கஷ்டம் போல இருக்கு. ஐயோ, உங்களுக்கு வேலை பார்த்தே முடி நினைச்சிரும் போல. சர்ப்ரைஸ். நாயே, நீ என்ன வந்து திடீர்னு நிக்கிற? நீ தான் வெளியே கூப்பிட்டா பெட்ரோல் செலவுன்னு வரமாட்டேங்கிற, அதான் நானே வந்தேன். தெரிஞ்சா சரி. ஏய், நீயே செவத்தோட பள்ளி மாதிரி வச்சு உட்காந்துட்டு இருக்க, நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதானே? ஆட்ட விளக்கண்ண, இங்க என்ன வைஃபை சிக்னல் உங்க அப்பா நான் கட்டி வச்சிருக்கான், இங்கதான் கிடைக்கும். உன் வைஃபை ரூட்டர் இவ்வளோதான் சிக்னல் கிடைக்குதா? என்னோட வைஃபை இவ்வளவுதான் ரேஞ்ச் கிடைக்குதுன்னு இல்ல, சங்கர் அங்கிளோட வைஃபை இங்க மட்டும் தான் ரேஞ்ச் கிடைக்கும். இல்ல புரியல. டேய், நம்ம ஆபீஸ்ல வைஃபைக்கு காசு தராங்க, அதை வச்சு நான் வைஃபை வாங்கி வைக்கலாம். ஆனா பாவம்டா சங்கர் அங்கிள், மாசம் வைஃபைக்கு காசு கட்டுறாரு. யாருக்கு? அவரோட 4 வயசு பிள்ளைக்கு. அவன் ரைம்ஸ் பாக்குறதுக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் எதுக்குடா? அவரும் அவங்க வைஃபும் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டா அந்த பையனும் அந்த பாட்டியும் வீட்டுல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு இன்டர்நெட்? ஆனா அவங்க இன்டர்நெட் நமக்கு யூஸ் ஆகும் பாத்தியா? இந்த 2 இன்டர்நெட்டையும் சேவ் பண்றதுக்காக தான் இந்த பிளான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுவும் ஒரு பொழப்பு, காசு மிச்சமாவுதுல. சரி, சாப்பிட போறோம், வரியா? நாளா வரல, நான் வாங்கி தரேன். நீ வாங்கி கொடுத்தாலும் செலவாகும். நான் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட இருந்து காய்கறி எல்லாம் உஷார் பண்ணி வச்சிருக்கேன், நான் சமைச்சு தரேன், சாப்பிட்டு போ. இந்த கஞ்ச ஜென்மம் திருந்தாது. வீட்டுக்கு தேவையானது எல்லாமே எல்லார்கிட்ட இருந்தும் ஆட்டையை போட்டாச்சு. வேற என்ன பேலன்ஸ்? சுகர் என்ன இந்த ரேட்டு போட்டிருக்கு? சரி, ஹெல்த்தி சுகர் செக் பண்ணுவோம். என்னடா இது அதுக்கு மேல ரேட்டா இருக்கு? பேசாம சுகர் கட் பண்ணிடலாமா? மைசூர் பாக் வெறியரா இருக்கிற நம்மளால சுகர் கட் எப்படி பண்ண முடியும்? ஆபீஸ்ல பாதி பேர் சுகர் கட்ல தான் இருக்காங்க. கெஃபெட்டீரியாவுக்கு போய் ஒரு 10 பேக்கெட் ஆட்டையை போட்டா இந்த மாசம் சுகரை ஓட்டிடலாம். கரெக்ட்.
இந்தா வரேன். யாரும் இல்ல. அப்படியே எடுத்துடலாமா? இல்ல மாட்டிப்போம். 70-30 தான் கரெக்ட். என்ன பண்ற? நல்ல வேலைடா நீ வந்த. நானே எப்படி மொத்தமா எடுத்து என் பாக்கெட்ல வைக்கலாம்னு பார்த்தா நீ கொஞ்சம் வச்சுக்கோ. இது எதுக்கு எடுத்துட்டு இருக்க? அப்ரைசல் அடி வாங்கினதை அப்படி இப்படி பண்ணி சரி பண்றேன். ஏண்டா நம்ம கிட்ட வாங்குற காசுக்கு சர்க்கரையாவது எடுத்துட்டு போவோம்டா. சும்மா தானே கிடக்கு. வெளியில ஒரு பாக்கெட் சர்க்கரை 60 ரூபா விக்குது. என்னமோ பண்ணு, நீ பண்றது எதுவுமே எனக்கு புரியல. இவனுக்கு 1 கிலோ தரலான்னு பார்த்தா ஓவரா பண்றான். போ, யுவர் லாஸ். ஓகே, இந்த மாசத்துக்கு இவ்வளவு சர்க்கரை போதும். எனக்கு அழகா பூவெல்லாம் பறிச்சு கொடுக்குற. தேங்க்யூ. சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். அர்ச்சனா, நாளைக்கு பார்க்க வேணாம். ஏன், என்னாச்சு? எங்கேயாவது வெளியே போறியா? இல்ல, இனி என்னைக்குமே பார்க்க வேணாம். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப்பா? என்ன திடீர்னு பிரேக்கப் கிக்கப்னு எனக்கு புரியல. எனக்கு இல்ல, நீ பண்றதா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு உன்ட்ட சிக்கன் ரைஸ் கேட்டேன். நீ என்ன பண்ண? சிக்கன் போட்டோவையும் ரைஸையும் எடுத்துட்டு வந்துட்டு இந்த சிக்கன் போட்டோவை பார்த்துட்டு இந்த ரைஸ் சாப்பிடு, இதான் சிக்கன் ரைஸ்னு சொன்னேன். நான் கூட ஏதோ ஆசினி மாதிரி லூஸ் மாதிரி பண்றேன்னு நினைச்சேன். நீ அது உண்மையா தான் சொல்லியிருக்க. அன்னைக்கே நான் பக்கத்து வீட்டுல இருந்து வைஃபை திருடுற, அப்புறம் நான் ஆபீஸ்ல இருந்து சுகர் திருடுற. எனக்கு நீ பண்ற எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதனாலதான் சொல்றேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஹே அமைதியாரு. என்ன சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா சும்மா திருடுறேன்னு சொல்லிட்டு இருக்க? வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்து வேலை செஞ்சு பாரு. அப்பதான் உனக்கு தெரியும் இங்க சம்பாதிக்கிற காசை சேவ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. ஏண்டா நான் என்ன அடுத்தவன் காசையா ஆட்டைய போடுறேன்? எனக்குன்னு வர சம்பளத்தை என்கிட்ட இருக்கிற காசை சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு? இல்ல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். வெளியே போய் பாரு. எவ்வளவு லவர்ஸா அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை செலவு பண்ணு, அதை செலவு பண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களும் கையில இருக்கிற காசெல்லாம் பார்த்தாம ஆன்லைன்ல கடன் வாங்கிலாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்டா உன்கிட்ட 1 பைசா செலவு பண்ணுன்னு கேட்டிருக்கனா? எனக்காக இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கனா? என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். உன் பேட் லக். சாரி. நான் தான் ஏதோ தப்பா யோசிச்சுட்டேன். சாரி, இப்படி பண்ண மாட்டேன். அப்போ இனிமே ஆபீஸ்ல எக்ஸ்ட்ரா பாக்கெட் சுகர் இருந்தா மினிமம் 4 மேக்ஸிமம் 6 எடுத்து பாக்கெட்ல ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். குட். சரி பை. இரு எப்படியும் உள்ள பால் டீ எதுவுமே இருக்காது. நான் ஒரு ஆளுக்கு அளவா டீ வாங்கிட்டு வரேன். 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கோ. என்ன சொல்ற? வரேன். பாய். என்ன நம்ம பேசின உடனே நம்மள மாதிரியே மாறிட்டான். வெரி அண்டர்ஸ்டாண்டிங் பாய் ஃப்ரெண்ட். மக்களே, உங்க கையில கொஞ்சோண்டு காசு இருந்து நீங்க அதை சேவ் பண்ணணும்னு நினைச்சு நீங்க சிக்கனமா செலவு பண்றத ஊரே சேர்ந்து உங்களை கஞ்சன் சொல்லுதா? பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா ஆராதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. வாங்கம்மா வாங்க. வீடு அப்பாடா, தேங்க்ஸ் டி. வீடு படு கேவலமா வச்சிருக்க. என் பொண்ணு இப்படிலாம் வீடு வச்சிருக்க மாட்டாள. இதை விட மோசமா வச்சிருப்பா. ஒன்றும் இல்லை. புரியுது. நீ வேலைன்னு போயிடுற. வீட்டுல இருக்கிறவங்க வீடு சுத்தமா வச்சுக்கிறது இல்ல.